ஸோ இது ஏங்க நாங்கள் போட்டிருக்கோன்னா எங்களுக்கு வந்து அவர் கடவுள் மாதிரி அவர். ஸோ அதிகமாக வீரப்பன் கூட இருக்கும்போது நிறைய பேர்த்த வர வச்சு சரண்டர் பண்ணி அவங்களுடைய நல்ல நாலேஜ் கொடுத்து படிக்க வச்சாரு. யார் வேலை கொடுத்தாங்க? சுடுற வேலை கொடுத்தாங்களா? தன்னுடைய தங்கச்சியை வந்து அவர் இதெல்லாம் யார் சொன்னது? அதெல்லாம் தேவையில்லாத வார்த்தையெல்லாம் நான் பேசிட்டு இருக்கிறேன். விவசாயம் நில வச்சிருக்கிற ஒவ்வொருத்தரும் தங்களுடைய பங்கு ஒரு பெரிய பங்கு எடுத்து வச்சிருப்பாங்க. இது ஒரு அதிகபட்சம் ஒரு 6-7 குடும்பத்தை சேர்ந்த உறவினர்களுக்கு சொந்தமானதா இருக்கும். டிசி ஸ்ரீனிவாஸ் வேலையை தான் போறாங்க. கிட்டத்தட்ட காலையில 5:30 மணிக்குள்ள எங்க பயணத்தை ஆரம்பிச்சிடுறாங்க. டிசி ஸ்ரீனிவாஸ் கொல்லப்பட்ட நினைவோட போய் பார்க்க போறோம். அந்த இடத்துக்கு அவங்க போய் சேரும்போது மணி 8:15 ஆயிடுது. கடந்த வருஷம் கூட விஜயகுமாருக்கு வந்து ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் எல்லாம் ஏற்பட பண்ணி கொடுத்து போயிருக்காரு. வாட்டர் லைன், டிவி இதெல்லாம் வாங்கி கொடுத்து போயிருக்காரு. மீன் பிடிக்கிற மக்கள், கீரைக்காரன் மக்கள் தங்கி தான் அந்த இடத்துல இருந்து இது 2 கிலோமீட்டர் தான். ஆனா நம்ம பஸ் வர்ற வழியில ரோடு வழியே சுற்றி வந்தோம்னா கிட்டத்தட்ட 10-12 கிலோமீட்டர் வரும், 10 கிலோமீட்டர் வரும். இது நேரம் உள்ளூருக்கு இறங்கி வந்துடலாம். தண்ணி இல்லாத நேரத்துல இந்த பக்கம் வரக்கூடியது காவிரி, இந்த பக்கம் வரக்கூடியது பாலாறு. இது மாதேஸ்வரம் மலைக்கு போறதுக்காக கூட்டு குடிநீர் திட்டத்துல நம்ம அங்க வரக்கூடிய யாத்திரிகர்களுக்காக அங்க போதிய அளவுக்கு தண்ணி வசதி இல்லை. அதனால இங்கிருந்து தண்ணி எடுத்து போற மாதிரி பிளான் போட்டு செய்யிருக்காங்க. அது வனத்துறையினுடைய அனுமதியோட ஒரு சில இடங்கள்ல காட்டு விலங்குகளுக்கு தண்ணி கொடுக்குறாங்க. தண்ணி தொட்டி கட்டி வச்சுட்டு அது தண்ணி விட்டு அவங்க பாட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. இது வர்றதுக்கு முன்ன செங்கப்பாடி சேர்ந்த மக்கள் எல்லாருமே நேரம் இந்த இடத்துல கீழே இறங்கிடுவாங்க. இப்பெல்லாம் அதை தடுத்துட்டாங்க. இந்த பாதை ஓரத்துல போய் கீழே இறங்கினா ஆற்றோரத்துலயே மணல் பாங்கான இருக்கிற அது மேலே பாதியிலேயே தமிழ்நாட்டுக்குள்ள போயிடலாம். ரொம்ப எளிமையா இருந்திருக்கு. இது வீரப்பனுடைய கடத்தல் தொழிலுக்கும் இந்த வழி பயன்பட்டு இருக்கு. சந்தனக்காட்டை மற்றபடி அந்த காலத்துல மாட்டு வண்டியில மிளகா மூட்டையை ஏற்றிட்டு வருவாங்க. வரமிளகா தாங்க அதிக விவசாயங்க. புகையிலை இந்த ரெண்டுமே சாக்கில் போட்டு எடுத்துட்டு வராங்க. எடுத்துட்டு வரும்போது யானத்தந்தூர்ல வச்சு கொண்டு வந்துருவாங்க. அந்த மாதிரி வந்துட்டு இருந்திருக்கு. மிளகா மூட்டைங்கிறது ஒவ்வொரு வாரமும் ஒரு 10 மாட்டு வண்டியாவது இங்கிருந்து போகும். அதுக்கு முன்ன காலகட்டங்களில் 1930-40 அந்த காலகட்டங்களில் பரிசல் வெளியே போவோம். கொளத்தூர் பக்கத்தில் பண்ணவாடிங்கிற ஒரு இடம், பண்ணவாடிங்கிற இடத்துல இருந்து பரிசலில் கிளம்பி போவாங்க. கொளத்தூர் மணி என்னுடைய அப்பாலாம் வனத்துறையினுடைய ஒப்பந்தம் இருக்கும்போது இங்கேருந்து விறகு பரிசலில் விறகு ஏற்றி ஒரு 30 பரிசல் 40 பரிசல் அங்கே வரும். மேட்டூர் RSங்கிற பகுதிக்கு போயிடும், ரயில்வே ஸ்டேஷன் இருக்கிற பகுதி. அங்கேருந்து எடுத்து ரயிலில் சென்னைக்கு அனுப்பிடுவாங்க. அந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. இந்த ரோடு போட்டதுக்கு பிறகு இது ஒரு 40க்கு பிறகு மாட்டு வண்டி, அதுக்கு முன்னே பரிசல் வழியாகவே இவங்கெல்லாம் போயிருக்காங்க. அப்போ அந்த காலத்தில் மலையுரிமை பட்டியெல்லாம் இருந்ததாக சொல்லக்கூடிய அந்த காலகட்டங்கள், அதுக்கு முந்தைய காலகட்டங்கள்லாம் காலையில் 6:30 மணி 7 மணிக்கு குளத்தூரில் பரிசல் எடுத்தாங்கன்னா சாயங்காலம் 5 மணிக்கு தான் செங்கப்பாடு போய் சேருவாங்க. வீரப்பன் குடியேறி வளர்ந்து வேட்டைக்காரராகி அப்புறம் காட்டு ராஜாவா மாறுறதுக்கு காரணமான இருந்த ஊரு செங்கப்பாடி. கிட்டத்தட்ட அவருடைய இளமை காலம் முழுவதும் இங்கதான் கழிஞ்சதுன்னு சொல்லலாம். உலகமே வீரப்பனை வியந்து பேசிக்கிட்டு இருக்க இந்த காலகட்டத்துல அவங்க ஊரான செங்கப்பாடியில என்ன நினைக்கிறாங்க? அங்கதான் நமக்கு காத்திருந்தது ஒரு பெரிய ஷாக். வீரப்பனை பத்தி கேள்வி கேட்டாலே எல்லாரும் வாயை இறுக்கமா மூடிக்கிறாங்க. ஆனா வீரப்பனால கொடூரமா கொல்லப்பட்ட DFO ஸ்ரீனிவாச தெய்வமாவே மதிக்கிறாங்க. பங்கு முனியப்பன் கோயில் இருப்பாங்க. அதாவது விவசாயம் நில வச்சிருக்கிற ஒவ்வொருத்தரும் தங்களுடைய பங்கு ஒரு பெரிய பங்கு எடுத்து வச்சிருப்பாங்க. இது ஒரு அதிகபட்சம் ஒரு 6-7 குடும்பத்தை சேர்ந்த உறவினர்களுக்கு சொந்தமானதா இருக்கும். அந்த மாதிரி இந்த ஊரை சுற்றி கிட்டத்தட்ட 10 இடத்துல இந்த மாதிரி பங்கு முனியப்பன் கோயில் வச்சிருக்காங்க. அது இல்லாம டேம் முனியப்பன், ஆத்தோரம் முனியப்பன், கீமரத்து முனியப்பன், இந்த மாதிரி பல முனியப்பன் இருக்கு. 2000க்கு முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த 2 பக்கமே கூரை வீடா தான் இருந்திருக்கு. அதுக்கு பிறகுதான் இப்பெல்லாம் இந்த காங்கிரீட் பில்டிங் ஆயிருக்கு. அந்த ஓட்டு வீடு ஆரம்பிக்கிற இடத்துல தெருவனுடைய எல்லை முடிவு வரைக்கும் எல்லா வீடுகளையும் டிசி ஸ்ரீனிவாஸ் தான் கட்டி கொடுத்தாரு. அந்த ஓட்டு வீடுகள் என்ன கிட்டத்தட்ட ஒரு 80 வருஷம் மாறாம அப்படியே வச்சிருக்காங்க. இவங்க எல்லாமே அந்த கோயிலை சுற்றி ரோடோரங்கள் குடி இருந்தவங்க. அவங்க எல்லாம் அந்த இடத்துல இருந்து வெளியேற்றி இந்த இடத்துல வீட்டை கட்டி கொடுத்து அவங்களுக்கு எல்லாம் குடி வச்சிருக்காரு. அந்த காலகட்டத்துல ஒரு 44 பேர் 45 பேர் செங்கப்பாடிக்கு சொந்த வீடு தான் இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் ஜத்திர வீடு கட்டி கொடுத்துருக்காரு. இப்ப நம்ம போயிட்டு இருக்கிற ரோடு கூட அவருடைய திட்டத்துல போடப்பட்ட ரோடு தான். ஊருக்குள்ள நுழைஞ்சதுமே ஒரு டீ கடையில தான் போய் உட்காந்தோம். முக்கியமான இடம்னா மாரியம்மன் கோயில். மாரியம்மன் கோயில் வலது பக்கத்துல வீரப்பன் டீ கடை, ஃபாரஸ்ட் வீரப்பன்பாங்க அவருடைய டீ கடை. அந்த அக்கா பள்ளிமலை தான் டீ போட்டுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா மாரியம்மன் கோயில் இருக்கும். அது டிசி ஸ்ரீனிவாஸ். அக்கா உங்க பேர் என்னங்க? மல்லிமாங்கிற பேர் நிறைய இருக்குங்க. என்ன காரணம் சார்? முருகன் கடவுளுடைய இறை நம்பிக்கை தான் அடிப்படை பெயர் காரணமா இருக்கு. இங்க வந்து மாதையன், ஐயந்துறை,
அதிகமா இருக்கு. மாதைங்க, ஐயம்பரம். 5 வரை கோவிந்தன். கோவிந்தன் அதிகமா இருக்கு. பெருமாள் வழிபாடு உள்ளவங்க கோவிந்தன் பேர் வச்சிருவாங்க. ஒரே ஊர்ல 15 கோவிந்தன் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அடையாளத்துக்கு அப்பா பேர் சில இடத்துக்கு சொல்லுவாங்க, அவங்க குடியிருந்த சில நிலத்தின் பேர் சொல்லுவாங்க, ஏரியா பேர் சொல்லுவாங்க. எங்க வீட்டுக்கார பேரு வீரப்பா, அவர் வந்து ஃபாரஸ்ட் வீரப்பன். ஃபாரஸ்ட்குள்ள இருந்தாரு, இவர் ஃபாரஸ்ட பாத்துக்கிறாரு. இவங்க எல்லாமும் இடப்பெயர்வுல வந்தவங்களா? ஆமா, இங்க இருக்கிற ஏன்னா வண்டிகர்களா இருக்கிறவங்க எல்லாமே பெரும்பாலும் மேட்டூர் அணை அதுக்கு முன்னே இவங்க அதுக்கு முன்னே நாய்கள் இருந்திருக்காங்க. லம்பாடி அப்படிங்கிற வேடர் இருந்திருக்காங்க. வேடர் அவங்க இல்ல, இப்ப எல்லாம் போயிட்டாங்க. இந்த ஆலம்பாடியில் இருக்கிறவங்க அப்ப அவங்க வேடர் இல்லைங்க, அவங்க இல்ல பூசாரிங்க. வேடர்கள் காலத்துல வேட்டையாடி வாழக்கூடிய ஒரு சம்பவம் இருக்காங்க. அவங்களோட இந்த நாயக்கர்கள் லம்பாடி சொல்லுவாங்க. இருளர் வந்து பாம்பு பிடிப்பாங்க. திருவண்ணாமலை பதிவு வச்சுக்காங்க. இங்க இருக்கிற இருளர்கள் வேட்டையாடுறது, தேன் எடுக்கிறது, கிழங்குகள், பழங்கள், இந்த மாதிரியான ஊர் மக்களுக்கு தேவையான சம்பளம் வாங்கிக்கிறது, விவசாய வேலை செய்யறது. சொல்லலாம் தென்னிந்தியாவில் இருக்கிற எல்லா ஊர்லயுமே மாரியம்மன் கோயில் இருக்கும். மாரியம்மன்ங்கிறது மழை, மழை பெய்யணும். மழை பெய்வதற்கான ஒரு இயற்கை தெய்வம் அது. அதனால மாரியம்மனுடைய வழிபாடு இல்லாம எந்த உழவர் குடியுமே இருக்காது. விவசாயம் பண்றவனுடைய உயிர் நாடி மாரியம்மன். 10 ஊடு இருக்கிற இடத்துல கூட ஒரு மாரியம்மன் கோயில் வச்சிருக்கோம். 1970களுக்கு முன்ன பெரியம்மை நோய் இருந்தது, சின்னம்மை பெரியம்மை. அதை வந்து மாரியம்மன் சொல்லுவாங்க, அம்மா பார்த்துருப்பாங்க. அதிலிருந்து மக்களை காப்பாத்துறதுக்காக இந்த காவல் தெய்வம் அந்த நோய் பரவாம தடுத்து. ஆமா, நீங்க எத்தனை வருஷமா இங்க இருக்கீங்க? 50 வருஷமா இருக்கீங்க. சோ டிஎஃப்ஓ ஸ்ரீனிவாஸ் தான் இந்த கோவிலை கட்டினார் அப்படின்றீங்க. அவர் எப்படிப்பட்டவருங்க? உங்ககிட்ட எல்லாம் வந்து பேசியிருக்காரா? நல்லா பழகினாரு, நல்லா பண்ணுவாரு. அவரை பத்தி நம்மளுக்கு எந்த இடைஞ்சலும் இல்லை. அவரு வந்தாரு, ஜனங்க வெளியே போனவங்க எல்லாம் கூட கூப்பிட்டுட்டு வந்து இது பண்ணாரு. எப்படி இங்க வருவாரா? டெய்லி உங்ககிட்ட பேசுவாரா? டெய்லி இங்கேயே ரூம் பண்ணி இருந்தாரு. ரொம்ப நாள் கோயில் கட்ட ஆரம்பிக்கும் போது எல்லாமே நம்மளாட்டும் உள்ளூர் கோயில் தாண்டானா 1000 கொடுத்தவங்க, 5000 கொடுத்தவங்க, 10,000 கொடுத்தவங்க, இப்படி கொடுத்தாங்க. எல்லாமே கொடுத்தாங்க. யாருக்கிட்டையும் வற்புறுத்தியெல்லாம் வாங்கல. அவங்கவுங்க இஷ்டப்பட்டு கொடுத்தது தான். யாருமே வற்புறுத்தியெல்லாம் அவர் கேட்கவும் இல்லை, பண்ணவும் இல்லை. நம்ம கையிலேருந்தும் 10 ரூபா கொடுத்தா அவரே நிறையா டொனேஷன் பண்ணி அங்கங்கே பெரிய பெரிய ஆஃபீஸருங்களை பிடிச்சி இது பண்ணி கட்டினார். நீங்க எங்க இருந்தீங்க ஐயா அப்போ? நான் இங்கே தான், இங்கதான் சிலையை நான் ஊருக்காரரே விருப்பப்பட்டு தான் வச்சது. சிலையை கொண்டு வந்து வச்சது ஊருக்காரர் விருப்பப்பட்டு தான் வச்சாங்க. அநியாயமா அவர் மேல சந்தேகப்பட்டு தன்னுடைய தங்கச்சியை வந்து அவர் பொய்யுங்க. இதெல்லாம் யார் சொன்னது? அதெல்லாம் தேவையில்லாத வார்த்தையெல்லாம் நான் பேசிட்டு இருக்கக்கூடாது. அதெல்லாம் இல்லைங்க, அதெல்லாம் அவர் எப்பயுமே கிடையாது. இதனால அவர் அந்த மாதிரி ஒரு எண்ணம் அதெல்லாம் கிடையாது. அந்த எண்ணத்தையெல்லாம் நாம சொல்ல முடியாது. அந்த எண்ணமெல்லாம் அவங்களுக்கு யாருக்கோ இருந்திருக்கும், எண்ணமா பண்ணிட்டு அவரோட ஆளு நம்ம இந்தியாவிலேயே நாம பார்த்ததில்ல. அதெல்லாம் தப்பா யாரா சொல்லியிருக்கலாம். அதையெல்லாம் நீங்க பயன்படுத்தி கேட்காதீங்க யாரையுமே. மாரியம்மாளை விட நாங்க மிச்சமா மதிக்கிறோம். நட்டியா செங்கப்பாடி என்ட்ரன்ஸ்லயே இந்த பள்ளிக்கூடம் இருக்கு. கோபிநத்தம் அப்கிரேட் ஹையர் பிரைமரி ஸ்கூல் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு காலத்துல எஸ்டிஎஃப்க்கு தங்குற இடமா இருந்தது இந்த ஸ்கூல். இதுக்குன்னு ஒரு தனி கதை இருக்கு. அதையும் சொன்னாரு சிவசு சார். தமிழ்நாடு கர்நாடகா அதிரடிப்படையினுடைய முகாமா இருந்தது. 1991 கர்நாடகா எஸ்டிஎஃப் ஃபார்ம் பண்ணும்போது அவங்க தங்குறதுக்கான இடம் இல்லை. அப்போ இந்த பில்டிங் மட்டும்தான் இருந்தது ஸ்கூல். ஒரு 3 கிளாஸ் ரூம் மட்டும்தான். இந்த பக்கம் 2 கிளாஸ் ரூம். போலீஸ் வெஹிக்கிள்லாம் கொண்டாந்து உள்ள நிறுத்திட்டு அவங்க தங்குறதுக்கு இந்த இடத்த பயன்படுத்தியிருக்காங்க. தொடர்ச்சியாக போலீஸுடைய எண்ணிக்கை, வீரப்பனுடைய தாக்குதல்கள் அதிகமாக போலீஸுடைய எண்ணிக்கை கூட ஆரம்பிச்சதுக்கு பிறகு பசங்க ஸ்கூலுக்கு வர்றவனுடைய எண்ணிக்கை குறைய ஆரம்பிச்சிருது. ஏன்னா இந்த ஊரில் இருக்கிற மக்கள் ஏதாவது ஒரு வகையில் வீரப்பனோட தொடர்புடையவங்களா இருப்பாங்க, சொந்தக்காரங்க அந்த மாதிரின்ட்டு. ஸ்கூலுக்கு பசங்களை கூட்டிகிட்டு வந்தாவோ மற்றதா வந்தால் அவங்கள ஏதோ தேவையெல்லாம் விசாரிப்பாங்க. நீ எங்கே போனேன், எங்கே வந்தீங்களாம் விசாரிப்பாங்கனால பெற்றோர்கள் யாரும் பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறதில்ல. பசங்களுக்கு அந்த வயசுல பள்ளிக்கூடம் போகணுங்கிறத விட ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு, ஆற்றுல குளிக்கிறது, மீன் பிடிக்க போகிறது, ஆமாம் ஹாப்பியாக இருந்ததில்ல. அது மாதிரி போனதுனால பள்ளிக்கூடத்தில் ஒரு 15-20 பேர் தான் பசங்க படிப்பாங்க. இது எல்லாமே வெளியில் வேலைக்கு போனாங்கிற மாதிரி நிறைய மாணவர்கள் பள்ளிக்கூடத்துக்கு வராமல் போயிட்டாங்க. வீரப்பன் கொல்லப்பட்ட பிறகு தமிழ்நாடு அதிரடிப்படையும் இதுக்கு சில ஃபண்டு கொடுத்துருக்காங்க. கர்நாடகா அதிரடிப்படையும் ஃபண்டு கொடுத்தாங்க. கவர்மெண்ட்டும் ஃபண்டு கொடுத்தாங்க. இப்போ ஹைஸ்கூல் ஆகிட்டுது. முதல்ல ஆரம்ப பள்ளியாக இருந்தது, அப்புறம் மிடில் ஸ்கூல் ஆகி இப்போ ஹைஸ்கூல் ஆகிட்டுது. செங்கப்பாடியில் இருக்கிற 2 ஹைஸ்கூலில் இது ஒன்று, இன்னொன்று பக்கத்தில் ஆத்தூரில் ஒரு ஹைஸ்கூல் இருக்குது.
இப்போ மாணவர்கள் 100% எல்லாமே படிக்கிறாங்க. அந்த கொஞ்சம் மாறி இருக்கு. பில்டிங்கெல்லாம் புதுசு வந்திருக்கு. கடந்த வருஷம் கூட விஜயகுமாருக்கு வந்து ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் எல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்து போயிருந்தார். வாட்டர் லைன், டிவி இதெல்லாம் வாங்கி கொடுத்து போயிருக்காரு. ஒரு 50 வயசுக்கு இடைப்பட்ட அந்த வயசில் இருக்கிற இங்கே இருக்கிற பெரும்பாலான இளைஞர்களுக்கு கையெழுத்து போட தெரியாது, பெரிய அளவிலான கல்வி அறிவு கிடையாது. அவங்களுடைய குழந்தைகள் வேணால் இன்றைக்கி படிச்சுட்டு இருக்காங்க. ஒரு தலைமுறை முழுக்க வந்து கல்வி இழந்துருச்சு. நம்ம தமிழ்நாட்டிலே பல இடங்களில் வீரப்பன் வந்து ஒரு ஹீரோவாக பார்க்கப்பட்டாலும் இந்த ஊரில் அவரால் பாதிப்பு அதிகங்கிற வருத்தம் மக்கள்கிட்ட இருக்குது. அது நீங்கள் வெளிப்படையாக பேசும்போதே தெரியும். மந்தக்குறையிலேருந்து வந்திருக்கீங்க. அது ஆத்தூருக்குலாம் அங்கேயே ஸ்கூல் இருக்குது. இங்கெல்லாம் மந்தக்குறை, செங்கப்பாடி, புதூருக்கு ஸ்கூல் இருக்குல்லாங்க, அங்கேயே இருக்குது. சரி சரி. எத்தனை பேர் இருக்கீங்க? செங்கப்பாடியிலேருந்து இங்கே வராங்க. இங்கே எவ்வளோ பேர் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ? 150 பேர். ஆலாம்பாடிக்கு தான் வர்றாங்க. நீங்கள் ஆலாம்பாடியா? சரி சரி. நீ ஆலாம்பாடி. உங்களுக்கு வீரப்பன் பத்தி தெரியுமா? என்ன தெரியும் நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு டிசிஎஃப் சீனிவாசன் அவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவர் எப்படி, அவர் என்ன, அவர் எப்படி தெரியும் உங்களுக்கு? அம்மாலாம் சொன்னாங்க. இந்த ஹைஸ்கூல்ல சாரா நீங்க படிக்கிற ஹைஸ்கூல்ல தான் இருந்தாங்களா அவங்க? கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருந்திருக்காரு. மருந்து மாத்திரை எல்லாம் கொடுப்பாரு, சாக்லேட் கொடுப்பாரு, தீபாவளிக்கு பட்டாசுலாம் வாங்கி கொடுப்பாராம். ஆலாம்பாடியிலேருந்து நீங்கள் எப்படி வர்றீங்க? பஸ்ஸு காலையில் எத்தனை மணிக்கு வர்றீங்க பஸ்ஸு? 7. அங்கேருந்து ட்ரைபல்ஸ் வில்லேஜுங்க, அது கடைசி. காலையில் 6:30 மணிக்கு அங்கேருந்து பஸ் புறப்பட்டுரும். 7:30 மணிக்கு இங்கே வந்துடும். 1 மணி நேரம் ஆகுமா? சாயங்காலம் எத்தனை மணிக்கு போவீங்க இங்கேருந்து? இங்கே 6:30க்கு பஸ்ஸுங்க, அங்கே 7:07 போய் சேரும். வீரப்பன் பற்றி சொல்கிறீங்களே, சுட்டு கொண்டுட்டாருன்னு. அவர் ஏமா அப்படி ஆனாரு? எதனால் அப்படி ஆனாரு? யார் வேலை கொடுத்தாங்க? சுடுற வேலை கொடுத்தாங்களா? அப்பா என்ன பண்ணுறாங்க? என்ன வேலைக்கு போகிறாங்க? கல்லுக்காட்டுக்கு. அம்மா வீட்டில் தான் இருக்காங்க. அங்கே புட்டன் பூசாரின்னு ஒருத்தர் இருக்காரு தெரியுமா? இருள பூசாரி புட்டன் சொல்லி ஒருத்தர் இருப்பார், தெரியுமா? தெரியாது. சரி, நீங்களாம் என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்க? பெருசான ஏமா கலெக்டர்? எல்லாரும் ஏன் கலெக்டர் சொல்றீங்க? ஐஏஎஸ்ஸா? பாருங்க, டீச்சர், வீரப்பன் ஆகணுமா? நீ ஆடாங்க. சூப்பர். எல்லாம் நல்ல ஜம்முன்னு வரணும், சரியா? நல்ல சூப்பரா வரணும், நல்ல பெரிய ஆளா வரணும் எல்லாரும், சரியா கண்ணுங்களா? ஊர் எல்லையிலேயே ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் இருக்கு. அங்கிருந்து சுற்றுலா பயணிகளை சஃபாரிலாம் கூட்டிட்டு போறாங்க. அங்கிருந்த ஊழியர் பேரும் சிவா தான். இவங்களும் டிஎஃப்ஓ ஸ்ரீனிவாஸ் மேல மலையளவு மரியாதை வச்சிருக்காங்க. வைல்ட் லைஃப் ஆர்எஃப் ஆஃபீஸ்ல இருக்கும். இப்ப நம்ம சார் கிட்ட பேசலாம். சார், இது என்ன வண்டி? இது பத்தி என்ன? இது வந்து சஃபாரி வண்டிங்க மேடம். இது வந்து மினிமம் 10 பேர் போற மாதிரி வண்டி. காலையில சஃபாரி வந்து காலையில 6 மணிக்கும் சாயந்தரம் 3:30 6:00 வரைக்கும் இருக்கும். ஸோ அதிகமாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுலேருந்து வராங்க, கர்நாடகா, பெங்களூர்லேருந்து வராங்க. ஸோ பெரியவங்களுக்கு வந்து 500 ரூபாய், குழந்தைங்களுக்கு வந்து 300 ரூபாய், ஃபாரின் காருக்கு வந்து 1000 ரூபாய் பே பண்ணுறோம். இது எப்படி டிக்கெட் புக் பண்ணணும்? டிக்கெட் வந்து நம்ம எங்களது லேண்ட்லைன் இருக்குது, ஆஃபீஸ் லேண்ட்லைன் இருக்குது, அப்புறம் ரேஞ்சர் நம்பர் இருக்குது, அதுக்கு கால் பண்ணால் புக் பண்ணிக்கலாம். ஆன்லைன் மூலியமாக? ஆன்லைன் மூலியமாக இன்னும் விடலைங்க, அதோட ஆப்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்பருக்கு இருந்தால் நீங்கள் நம்பருக்கு ஃபோன் பண்ணால் கூட இல்லை, பட் நான் நம்பருக்கு கூட கால் பண்ணி நீங்கள் புக் பண்ணிக்கலாம். 082252005559. அரஃபோன் நம்பர் வந்து 9481995006. இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணால் அவங்க எங்களுக்கு தகவல் கொடுப்பாங்க, நாங்கள் புக்கிங் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுவோம். ஸோ 3:30க்கு ஷார்ப்பாக அங்கே வந்துடணும். காலையில் 6 மணிக்கு ஷார்ப்பாக அங்கே இருக்குது. என்னென்ன விலங்குகள் சைட் ஆகும்? இந்த விலங்குகள் வந்து எலிபெண்ட்டு, காரு, சாம்பார் டீரு, ஸ்பாட்டட் டீரு, லெஃபர்டு, வைல்ட் டாகு, லங்கூரு. அருமை. இவ்வளோ இருந்து பார்க்குறோம், ஆனால் அவ்வளோ பெருசாக இருக்குது. இன்னும் பக்கத்தில் போனால் இன்னும் எவ்வளோ பெருசாக இருக்கும்.
பேர்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்குங்க. அப்புறம் எடுத்துட்டு ஹனி பேட்ஜர், அதாவது தமிழில் வந்து நிலக்கரடின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். கரடி. குப்பக்கரடி. ஸோ அது வந்து மேக்ஸிமம் நைட் ஹண்டிங் தான். அது வந்து நம்மளுக்கு சஃபாரிக்கு இன்னும் சைட்டிங் ஆகலை. பட் டைகர் இருக்கு. டைகர் வந்து நைட் ஹண்டிங் தான். நம்மளுக்கு வந்து இன்னும் சஃபாரிக்கு இன்னும் கிடைக்கலைங்க. ஸோ கேமரா ட்ராப்புக்கு வந்து கிடைச்சிருக்கு. கூடி சீக்கிரம் சஃபாரிக்கு சைட்டிங் ஆகிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. சஃபாரி டைமிங்ஸ் பார்த்துக்கிட்டிங்களா 1.5 மணி நேரம் நம்மளுக்கு டைமு. ஸோ 15 கிலோமீட்டர் ஒரு சிங்கிள், அப் அண்ட் டவுன் 32 கிலோமீட்டர். ஸோ ஃபர்ஸ்ட் போகும்போது எங்களுடைய சார் டிசிஎஃப் சாருடைய மெமரியபிள் காட்டிட்டு அப்படியே இங்கிருந்து நாம்தள்ளி தான் சஃபாரி ரூட். இந்த மயிலமிலன்னு ஒரு ஏரியா இருக்கு. அந்த அலங்காட்டை தாண்டி காட்டி எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சைட்டிங் பண்ணி கூட்டு வந்து சேஃப்டியா இருக்கும். காட்டு விலங்குகள்லாம் தண்ணி குடிக்கிறதுக்காக அங்கங்க வரும்போது கூட பார்த்தேன் நான், சின்ன சின்ன பாண்ட் மாதிரி இருந்தது. ஸோ எங்களில் பார்த்துக்கிட்டிங்களா நாங்கள் வந்து சோனார் பிளான்ட் போட்டிருக்கோம். சிமெண்ட் பிளான்ட் மாதிரி கட்டியிருக்கோம். அப்புறம் சிக் டேம்னு சொல்லுவாங்க. அங்கே வந்து தண்ணி சப்ளை, அந்த சிமெண்ட் பிளான்ட்லேருந்து தண்ணி மறுபடியும் எக்ஸ்ட்ரா அந்த சிக் டேமுக்கு போகும். ஸோ வெயில் டைமில் வந்து ஆட்டோமேட்டிக்காக அது ரன்னிங் ஆயிருங்க. மோடம் இருந்தால் ஆஃப் ஆயிரும். ஸோ இந்த டைமில் சம்மர் டைமில் வந்து அந்த சிமெண்ட் பிளான்ட்டில் நம்ம ரோட் சைடே பண்ணிக்கிறதுனால ஸோ நம்மளுக்கு வந்து சைட்டிங்கு கொஞ்சம் ப்ராப்ளம் இல்லை. எனி டைம் ஈவினிங்காக இருக்கட்டும் காலையில் இருக்கட்டும் சைட்டிங் ஆகும். ஸோ நிறைய இடத்துல பண்ணியிருக்கோம். அப்படின்னா இங்கே இறக்கின்ற இடத்துல ஒரு இடத்துல பண்ணியிருக்கோம். சாருடைய மெமரிபிள் தாண்டி ஒரு 100 மீட்டருக்கு அந்தாண்ட. சார் நீங்க சார் ஞாபகமா அப்படின்னு சொல்றீங்க, நீங்க சட்டையிலயும் கிரீன் வாரியர்ஸ்ன்னு போட்டு அவரை போட்டிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு அவரை பத்தியான ஞாபகங்கள் என்ன? நான் வந்து சாரை வந்து நான் பார்க்கல. ஸோ அவர் வந்து இறக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு வந்து 5 வயசு தான். ஸோ இது ஏங்க நாங்கள் போட்டிருக்கோன்னா எங்களுக்கு வந்து அவர் கடவுள் மாதிரி அவர். ஸோ அதிகமாக வீரப்பம் கொண்டு இருக்கும்போது நிறைய பேர்த்த வர வச்சு சரண்டர் பண்ணி அவங்களுடைய நல்ல நாலேஜ் கொடுத்து படிக்க வச்சாரு. ஸோ அவர் கையிலிருந்து நிறையா பேர்த்துக்கு வீடு கட்டி கொடுத்துருக்காரு, கோயில் கட்டி கொடுத்துருக்காரு. ஸோ அவர் சொல்லப்போனால் ஒரு நல்ல மனிதன். ஸோ இங்கே யாருமே அதிகமாக கேட்டால் வீரப்பனை பற்றி யாரை பற்றி கேட்டால் அதிகமாக யாருக்கும் தெரியாது. ஸோ சாருன்னு கேட்டால் சின்ன குழந்தை கூட ரெஸ்பான்ஸாக பேசுவோம். பார்த்தீங்களா சஃபாரி கவுண்டர் கூட அவர் பேரில் தான் இருக்கும். ஸோ மெமரேபிளாக அவர் பேர் தான். பார்த்துக்கோங்க வந்து சஃபாரி கவுண்டரு அவர் பேரில் தான் போட்டிருக்கோங்க. கீர்த்தி சக்ரா. கீர்த்தி சக்ரா பி ஸ்ரீனிவாஸ் சஃபாரி கேந்திரன். ஓகே. ஸோ இதான் ஹனி பேட்ஜர். ஸோ இது இந்தியாவிலேயே இங்கே தான் இருக்கு. எங்களுதுல வந்து சஃபாரிக்கு இன்னும் சைட்டிங் ஆகல. நைட் டைம்ல கேஷுவலா நாங்க போகும்போது பார்த்துருக்கோம். சைட்டிங் ஆயிருக்கு. நம்ம போயிட்டு இருக்கிற வழி வீரப்பன் அவங்க ஊர் செங்கப்பாடி பக்கத்துல இருக்கிற செங்கப்பாடி புதூர்ல இருந்து இறக்கியம் காட்டுக்கு போற வழி. இந்த வழியா தான் டிசிஎஃப் ஸ்ரீனிவாஸ் 1991 வீரப்பன் சரணடையதான் சொன்ன நம்பிக்கையின் அடிப்படையில அவரை சந்திக்கிறதுக்காக ஊர்க்காரங்க ஒரு 5 பேர் பெரியவங்க டிசிஎஃப் ஸ்ரீனிவாஸ் வழியா தான் போறாங்க. கிட்டத்தட்ட காலையில 5:30 மணிக்குள்ள எங்க பயணத்தை ஆரம்பிச்சிடுறாங்க. டிசிஎஃப் ஸ்ரீனிவாஸ் கொல்லப்பட்ட நினைவிடம் நம்ம போய் பார்க்க போறோம். அந்த இடத்துக்கு அவங்க போய் சேரும்போது மணி 8:15 ஆயிடுது. அவ்வளவு தூரம் இந்த வழியா தான் போறாங்க. இப்போ வந்து கர்நாடக வனத்துறை இதுல சஃபாரி ரோட் போட்டதுனால ரோடு போட்டிருக்காங்க. அப்போ வந்து ஒத்தையடி பாதை மாதிரி தான் போயிருக்கு. இங்கேருந்து போறது மாட்டு வண்டி போறதுக்கும் விறகு மரங்கள் வறண்டு போன மரங்கள் எடுத்து போறதுக்காக லாரி போறதுக்கான ஒரு பாதையா இருந்திருக்கு. அந்த பாதை வழியா போயிருக்காங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா லெப்ட் போறது நாகமலைங்கிற ஒரு ஊருக்கு போற பாதை, ரைட்ல போறது இறக்கியம் ஃபாரஸ்ட் டிசி ஸ்ரீனிவாஸ் நினைவிடத்துக்கு போறாங்க. இந்த வழியா தான் அவங்க நடந்து போறாங்க. ஸோ சஃபாரியில முதல்ல இதான் காமிக்கிறாங்க இல்ல சார்? சஃபாரியில செங்கப்பாட்டில இருந்து புறக்க போனா முதல்ல 6வது கிலோமீட்டர்ல டிசிஎஃப் நினைவிடம் வந்து அந்த இடத்த காட்டிட்டு அந்த அவர் வாழ்ந்தது எப்படி இருந்தாரு, இப்ப அந்த இடத்துல என்ன நிகழ்வுலாம் நடக்குது அப்படிங்கிறது எல்லாமே சொல்லிட்டு அதுக்கப்புறம் அப்படி உங்களுக்கு தொடர்ந்து அப்படியே காட்டுக்குள்ள போயிடுவாங்க. போற வழியில உடும்பு பறவைகள் அதெல்லாம் நிரந்தரமா சில இடங்கள்ல தங்கி இருக்கும். பாறைகள்ல மரங்கள்ல எல்லாம் அது குடியிருக்கும். அது எல்லாமே இந்த சஃபாரி டிரைவர் சிவாவுக்கு அத்துப்படியா தெரியும். ஆனா காட்டினுடைய அந்த ஒரிஜினல் பசுமையை நம்ம பார்க்க முடியாது. வளர்ந்து போய் தான் இருக்கும். இப்பதான் பூ பூக்குது, ஒரு சில மரடி பூ பூத்துக்கிட்டு இருக்கு. இன்னொரு 2 மாசம் போயிடுச்சுன்னா நல்லா மழை பெய்ய ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் காடு ரொம்ப அடர்த்தி ஆயிரும். காடு அடர்த்தி ஆயிட்டுன்னா 50 அடி தூரத்துல விளங்கிக்கிட்டது அப்ப நமக்கு தெரியாது. அந்த மாதிரியான சூழ்நிலை. ஆனா இப்போ ஒரு 100 அடி தூரம் 200 அடி தூரத்துல அது விளங்கிட்டா கூட தெரியும். இந்த பாதையினுடைய வலது பக்கத்துல புதுமக்கள் தாலி நிறைய இருக்கு. கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளுக்கு முந்தைய மக்கள் வாழ்ந்த இடமா அது இருந்திருக்கு. அது என்ன இடைப்பட்ட காலத்துல அதெல்லாம் புதையல் இருக்கிறதுனால நிறைய பேர் கடப்பாறை போட்டு அந்த தாடி எல்லாம் நிறைய உடைச்சாங்க. தமிழ்நாட்டுல மனித விலங்குகள் உருவாவதற்கான அடிப்படை காரணம் ஆக்கிரமிப்பு ஒரு காரணம் இருக்கு. காடு எது, விலங்குகள் வாழ்விடம் எது அப்படிங்கிற ஒரு எல்லை இல்லாம நம்ம போய் ரிசார்ட்ஸ் கட்டுறது, வீடு கட்டுறது, எஸ்டேட் போடுறது, இந்த மாதிரியான காரணங்கள் நிறைய இருக்கு. கர்நாடகாவில் அவங்க அனுமதிக்கிறது இல்லை. தாளவாடி மலைப்பகுதியில் கரும்பு போடுறாங்க, வாழை போடுறாங்க. நிச்சயமா யானை வரும், கண்டிப்பா வரும். அதே நேரத்துல அந்த இடத்துல நிலத்தடி நீரை மோட்டர் வச்சு தண்ணி அளவுக்கு அதிகமா எடுக்கிறாங்க. அப்போ விவசாயத்துக்காக தண்ணி எடுக்கும்போது நீர்நிலைகள் வறண்டு போகுது. குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாம யானைகள் ஊருக்குள்ள வர ஆரம்பிக்குது. இதை பற்றி ஒரு புரிதல் அவங்களுக்கு இல்லை. ஆனா கர்நாடக வனத்துறை அவங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க. காடுகளை ஒட்டிய பகுதியில
புதிய கட்டிடங்கள் கட்டுறதுக்கோ தொழிற்சாலைகள் கட்டுறதுக்கோ அல்லது ஓய்வு மாளிகள் ஆய்வு மாளிகள் கட்டுறதுக்கோ அவங்க அனுமதிக்கிறது இல்லை. அந்த வேலையை கர்நாடக அரசே செய்கிறாங்க. வனத்துறையில பாதுகாக்கப்பட்ட பகுதியில் யானைகள் எதுவும் வராது, விலங்குகள் வராது, அவங்களுக்கு தொல்லை கொடுக்காத இடங்கள்ல இவங்களே வனத்துறையினுடைய ஓய்வு மாளிகைலாம் கட்டி அதை மக்களுடைய பயன்பாட்டு கொடுக்குறாங்க. அங்கிருந்து பாக்குது சார் நம்மள ஒளிஞ்சு பார்த்த அந்த முஸ்கோந்திய நான் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே வந்துருச்சு ஸ்பாட் வந்துருச்சு நிறுத்துங்க அப்படின்னு சொன்னாரு சிவசு. டிஎஃப்ஓ ஸ்ரீனிவாச வீரப்பன் கொன்ன அந்த இடம் சில்லிட வைக்கும் நினைவுகள். அங்கே பார்த்தோம் ஃபாரஸ்ட் ஆஃபீஸ், அதுலேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டரில் செங்கப்பாடி அணை இருக்கும். அந்த அணைக்கட்டில் தான் உட்காந்து பேசுகிறாங்க.